ஹாய் கைஸ், இன்னைக்கு ஜிம்பாவே கூட மேட்ச்சு. ஸோ இந்தியா இன்னைக்கு ஜெயிச்சு சீரீஸ் வந்து கைப்பற்றிட்டாங்க. இந்தியன் டீம் ஜெயிச்சாலும் நிறைய குறைகள் இருக்கு. ஏன்னா எப்பவுமே ஜெயிச்சா குறைகளை பத்தி பேச மாட்டோம். அவங்க இந்த ரன் அடிச்சாங்க, இவ்வளோ ரன் அடிச்சாங்க, அதை மட்டும்தான் பத்தி பேசுவோம். தோத்தா மட்டும்தான் குறைகளை பேசுவோம். இன்னைக்கு ஜெயிச்சாலும் சில நெகட்டிவ்ஸ் வந்து நம்ம சொல்ல போறோம். என்ன அப்படின்னா, வைபவ் சூரியவன்சி ஓகே 20 ரன் தான் அடிச்சாரு. ஓகே, அவரோட பேட்டிங்கே அதிரடி தான். அடிச்சா புயல் மாதிரி அடிப்பாரு. இல்லை அப்படின்னா புயல் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாதிரி தான் சூரியவன்சி இருப்பாரு. ஸோ அவரை பத்தி நம்ம பிரச்சனை இல்லை. சஞ்சு சாம்சனை எதுக்கு வந்து டிராப் பண்ணாங்க? ஒரு 3 மேட்ச் 4 மேட்ச் சரியா ஆடலை அப்படின்னு சொல்லி தான் சஞ்சு சாம்சனை டிராப் பண்ணாங்க. இப்ப அபிஷேக் சர்மா அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த ஒரு 4-5 மேட்ச் அவர் சரியா ஆடல. அடுத்த சீரீஸ் அபிஷேக் சர்மாவை டிராப் பண்ணிட்டு சஞ்சு சாம்சன் கொண்டு வருவாங்களா, இல்ல அபிஷேக் சர்மா கண்டினியூ பண்ணுவாரா? இதுவும் எனக்கு வந்து புரியல. ஸோ அடுத்த டீம் செலெக்ஷன் பண்ணும்போது தான் நமக்கு வந்து எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து ஜென்யூனா வந்து டீம் செலெக்ஷன் பண்ணுறாங்களா, இல்லை ஃபேராக பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு வந்து போக போக தான் கரெக்டாக தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னைக்கு இஷான் கிஷன் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். கின்னா பேட்டிங், அந்த பேட்டிங் வந்து இவ்வளோ நாள் எங்கே வச்சிருந்தான்னு தெரியல. லாஸ்ட்டாக வந்து T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஒரு பேட்டிங் பயங்கரமாக ஆனார். அதை வச்சு தான் T20 வேர்ல்டு கப் வந்து அவர் எடுத்து போட்டாங்க. ஸோ இன்னைக்கு அதே ஸ்கில்லோட திரும்ப வந்து கம்பேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதே ஃபார்மை அவர் கண்டினியூ பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். வைஸ் கேப்டன் திலக் வர்மா கிட்ட கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஸோ ரீசெண்டாக திலக் வர்மா சரியாகவே ஆடலை. ஏன் அப்படின்னு கேட்டால், அவர் கேட்டதுக்கு அவர் ஓப்பனாக சொன்னார், வைஸ் கேப்டன் பொசிஷன் நான் இருக்கேன். ஸோ வந்து என்னால் ப்ரெஷர் வந்து ஹேண்டில் பண்ணி டீம் ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற ப்ரெஷரில் விளையாடுறதுனால என்னால் ஸ்கோர் பண்ண முடியலை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இன்னைக்கு திலக் வர்மா அவரோட பழைய பேட்டிங் ஸ்கில்ல கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு நாக்கு ஆடினான்னு தான் சொல்லணும். இப்போ பவுலிங் யூனிட் வரும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்ட் டைம் பவுலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ நான் ஓடிஐக்கு தான் சொல்லியிருந்தேன். பட் வந்து இங்கே T20 இன்னைக்கு மேட்ச்ல பார்ட் டைம் பவுலர் யூஸ் பண்ண அபிஷேக் சர்மா. இந்த மாதிரி தான் சொல்றேன். ஒரு டீம் போயிட்டு இருக்கு, இன்னைக்கு மேட்ச் ஓகே நம்ம ஜெயிக்க போறோம்னு தெரிஞ்சிருச்சு, ஓகே யூஸ் பண்ணீங்க. இக்கட்டான சொல்ல மேட்சை லாஸ் பண்ண போறப்பையும் ஒரு பார்ட் டைம் பவுலர் யூஸ் பண்ணா உண்மையிலே அந்த இடத்துல ஒரு மிராக்கல் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ட் டைம் பவுலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா பவுலர்ஸ் மேல மட்டுமே ப்ரெஷர் போடாம பார்ட் டைம் பவுலர் நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு பவுலர்ஸும் கொஞ்சம் ரிலீஃப் ஆயிப்பாங்க. ஸோ இந்த டீமோட விளையாடுறப்ப நம்ம பேட்டிங் ஸ்கில், நம்ம பவுலிங் ஸ்கில் இதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஒரு டீம் வந்து குறைச்ச மதிப்பில் ஜிம்பாவே கூட விளையாடுறப்ப நம்ம ஒரு பெரிய டீம் ஓகே ஜெயிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற எல்லா T20 சீரீஸாக இருக்கட்டும், டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், ODI சீரீஸாக இருக்கட்டும், நம்ம இந்தியன் டீம் ஜெயிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு விளாடணும். விளாண்டா மட்டும்தான் 2027 வேர்ல்டு கப் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு டீமை எடுத்துகிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும்.